இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா கத்திரிக்காய் போட்டு கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறாங்க. நான் கீழே கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே கருவாடெல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டாங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மண் பாத்திரம் அடுப்பில் வச்சோன்னே சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. எங்கள் அம்மா நல்லா தடவி விட்டுக்கிறாங்க. தடவி விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறாங்க இன்றைக்கி குழம்புக்கு. வெந்தயம் போட்டு கருவேப்பிலை கடுகு கூட போட்டேன். எது கான்சலாக இருக்கு? பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் சின்னதாக நட்டு கல் போட்டால் தான் நல்லா இருக்குமா? கிருஷ்ணாண்ணா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெப்பர் சிக்கன் வீடியோ போட்டிருந்தோம். மண் சட்டியும் மீன் குழம்பும் அதை ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கருவாடும் இது கருவாடும் கத்திரிக்காவும். கிருஷ்ணாண்ணா மீன் குழம்பு இல்லை, கருவாட்டு குழம்பு. கருவாடு கிருஷ்ணாவுக்கு நான் செஞ்சு ரொம்ப பிடிக்கும். கருவாடு வாங்கிட்டு வரல. நீங்கள் வாங்கிட்டு வரல கருவாடு, நாங்களே வாங்கிட்டு வரோம், செஞ்சு தரோம், வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் அம்மா கழுவி வச்ச கருவாட்டையும் உள்ள போட்டலாம். சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். தலையெல்லாம் பிடிச்சிட்டு வாழெல்லாம் பிடிச்சிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக அப்படி கிடைக்காது திருப்பூரில். எல்லாம் பாக்கெட்டு கருவாடு நல்லாவே இருக்காது. இது நல்லா இருந்துச்சு அந்த கடையில். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. சூப்பர். வணக்கிடுவோமா இது கூடவே? கத்திரிக்காய் உன் ஃபேவரெட்டு போட்டேன். 3 நாள். ஆமாம், நான் கத்திரிக்காய் வாங்கவே மாட்டேன். நேற்று காலையில் கத்திரிக்காய் பச்சி, நேற்று மதியானம் கத்திரிக்காய் சாம்பார், இன்னைக்கு கத்திரிக்காய் கருவாடு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா. நீயே உங்கள் அக்காட்ட தான் கேட்ட காலையில் ஃபோன் பண்ணி. தக்காளி கடைகளுக்கா? நான் கருவாட்டு குழம்புக்கு வைப்பேன். சாப்பிட்டு பாரு, எவ்வளோ செம்மையாக இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச பொடி எல்லாம் சேர்த்து நம்மளாம் அரைக்கிறது. 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி உப்பு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாப்பிட்டு கொடுப்போம். இது புளி பேஸ்ட்டு கழனியிலேருந்து அண்ணி அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. மருமக ரொம்ப கஷ்டப்படணும். மருமக புளி ஊற வைக்க கஷ்டப்படணும்னு புளி பேஸ்ட் கொடுத்து விட்ருக்காங்க. அது 2 ஸ்பூன் போட்டுட்டோம். புளி ஊற வைக்க மறந்துடுவோம் நாங்கள். அதனால் நாங்கள் இப்படி டக்குன்னு பேஸ்ட் எடுத்து தூக்கி உப்புல போட்டுக்குவோம். புளி போதுமா? பொடியா காரம்பத்தலையா? இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் அரைச்சது. அதனால அது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால சரி பிள்ளைகள் இருக்குது, கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோம். சூடு ஏறிடுச்சுன்னா அப்படியே வெந்துடும் போல டக்குன்னு. கேஸ் மிச்சமாகும்னு நினைக்கிறேன். கேஸ் மிச்சமாகும். சூடேன்னா ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கை கழுவிக்கலாம். கேட்டுமா? தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாமா? எங்கள் அம்மா வந்து ரசம் கொஞ்சம் சுமாராக தான் வைப்பாங்க. அதனால சரி நான் ரசம் வைக்கிறதுல இறங்கிட்டேன். பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், கருவேப்பில், அதுக்கப்புறம் வரமிளகாலாம் போட்டு தாளிச்சாச்சு.
இந்த மண் சட்டியில் வந்து எனக்கு தெரியல காய்ச்சிருச்சா என்ன காயவே இல்லை. என் சைட்லலாம் பபிள்ஸ் வந்துட்டுருக்கா, ஆனால் கடுகு வெடிக்கவே இல்லை. ஒரு வழியாக கடுகு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசத்தை தாளித்து விட்டுட்டு ரசத்தை மூடி வச்சுட்டேன். நிறைய கொத்தமல்லி போட்டு, எனக்கு அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லோட எனக்கு எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி போட்டால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவாடு கத்திரிக்காய் குழம்பு இல்லை, வெறும் கத்திரிக்காய் குழம்பு. பூரா கத்திரிக்காய் தான் இருக்குது. கத்திரிக்காய் பூரா நீ வலிச்சு போட்டு எனக்கு வெறும் குழம்பு மட்டும் ஊற்று. கருவாடு இருக்குது தெரியுது, ஆனால் கத்திரிக்காய் தான் நிறையா இருக்குது. அது உனக்கு நல்லா இருக்கும். ரெடியா? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? சூப்பராக இருக்கும். அப்படியே கட்டியாக வச்சு சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அப்படியே சட்டியில் ஊட்டி சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். மண்சட்டி தான் அப்படியே வச்சு ஏண்டி இது பிடிக்கும். ஒரு 4 லிட்டர் வச்சுருக்கதில்ல. அந்த சட்டியில் வச்சா பத்தாதுன்னு பெரிய சட்டியில் வச்சிட்டியா? அந்த சட்டியில் நான் ரசம் வச்சுட்டேங்க. குழம்பு கொதிச்சு விட்டுருக்கு பாத்தியா? ஆமாமோ, ரொம்ப நேரம் கொதிக்கும். அப்படியே சுண்டிடுமா. எங்கள் அம்மா வந்து குழம்பு வச்ச டயரில் ரெஸ்டிங் மோடுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ வந்து காலிஃப்ளவர் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து ஹாஃப் பாயில் பண்ணிடுவேன் சுடு தண்ணியிலேயே மஞ்சத்தூள் உப்பு போட்டு. அது மாதிரி பாயில் பண்ணிட்டு இப்போ இதோட போட்டு மிக்ஸ் மட்டும் தான் பண்ணி விட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்கவே செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் கடைசியில் பெப்பர் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் குழம்பு மூடி வச்சுருந்தோன்னே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட தான் போகிறோம். அப்பளம் கூட பொரிச்சு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. அண்ணி வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாப்பாக்கும் தம்பிக்கும். அதையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் கரண்ட் போயிடுச்சு. சரின்னு கொஞ்சம் கார்டனிங் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. பாய் காய்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.